பாருங்க சார், பாருங்க. அன்பு கொண்ட கந்தர்வக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பல்வேறுபட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் உங்களிடத்திலே வந்து கடந்த நாட்களிலே வாக்கு சேகரிக்க வந்திருப்பார்கள். தேர்தல் என்று சொன்னாலே பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளிலே வாக்குகள் சேகரிக்க வருவது என்பது இயற்கையான ஒன்றுதான். என்றாலும் கூட இன்றைய தினம் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு பொன்னான ஒரு நாள். ஏனென்று கேட்பீர்களே, ஆனால் படித்த பட்டதாரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து லோக்சபா கட்சி என்று இந்த கட்சியை உருவாக்கி பட்டதாரி இளைஞர்கள் இன்றைய தினம் வளர்ந்த தேசங்களாக கருதப்படுகின்ற பிரான்சை போல, ஜெர்மனியை போல, இத்தாலியை போல, ஆஸ்திரேலியாவை போல, அமெரிக்காவை போல இந்த தேசமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற யோசனை வந்ததன் காரணத்தினாலே பல்வேறு விதமான மேலை நாடுகளிலே பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இதோ இன்றைய தினம் இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையோடு, அரசியல் வேட்கையோடு உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க லோக்சபா கட்சியின் சார்பிலே வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல மாலை பொழுதிலே இந்த கந்தர்வக்கோட்டை பகுதியிலே உங்களிடத்திலே லோக்சபா கட்சி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சக்தி கட்சியினுடைய சார்பிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேட்பதற்காக இந்த மாலை நேரத்திலே லோக்சபா கட்சியின் சார்பிலே வணக்கத்தை மட்டும் சொல்லிக் கொள்வது மட்டுமல்லாமல் கடந்த 66 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவிலே ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய காலுக்கு அடியிலே போட்டு மிதித்துக் கொண்டு தங்களை வளர்த்துக் கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே இன்றைய தினம் மிகவும் வளர்ச்சி குன்றிய ஒரு தேசமாக, அடிப்படை வசதிகள் கூட இன்றும் முழுமையாக நிறைவேறாத ஒரு தேசமாக இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது. இதே என்னுடைய நண்பர் ஐயா செல்வன் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அரசியல் இயக்கத்திலே எங்களை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே பல்வேறுபட்ட மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்திருக்கின்றேன். இங்கே அருகாமையில் இருக்கின்ற சாரை ஆலை திறந்துவிட்டால் இந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீரினுடைய ஆதாரம் குறைந்துவிடும் என்கின்ற பொழுது இங்கே வந்தோம். அதை போல கடந்த காலங்களிலே மின்வெட்டு அதிகமாக இருந்த பொழுது இதே இந்த கந்தர்வக்கோட்டை பகுதியிலே நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சாலை மறியல் செய்தோம். அப்பொழுது இந்த பகுதி மக்களோடு நானும் ஒருவராக உட்கார்ந்து இதே சாலையிலே உட்கார்ந்து கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு மின்சாரத்தை தடை செய்யாது என்று சாலை மறியல் செய்தோம். ஆக இப்படி பல்வேறுபட்ட காலகட்டத்திலே இந்த பகுதியோடு இரண்டரை கலந்தவர்களாக இந்த பகுதி மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகளுக்காக போராடி பல முறை சிறை சென்ற வரலாறு இந்த பகுதியிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட அரசியல் இயக்கங்களுடைய நிர்வாக பெருமக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக கடந்து சென்றிருக்கின்ற
66 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலே இந்த பக்கத்திலே இருக்கின்ற காவேரி, அந்த காவேரியிலே செல்கின்ற உபரி நீர் ஒரு காலகட்டத்திலே மழை இல்லை, தண்ணீர் இல்லை, ஆகவே வறண்டு கிடக்கின்றது, சாகுபடி இல்லை. மற்றொரு காலகட்டத்திலே புயல் அடிக்கின்றது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது, சாகுபடி செய்து வைத்திருக்கின்ற பயிர்களை எல்லாம் வந்த வெள்ளம் அடித்து சென்று விடுகின்றது. ஒன்று வறண்டு கிடக்கின்றது, இல்லையே சாகுபடி செய்த பயிரையும் சேர்த்து அடித்துக் கொண்டு சென்று விடுகின்றது. என் அன்புக்கு உரியவர்களே, நான் தெரியாமல் கேட்கின்றேன், இப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்ற காலத்திலே அந்த உபரியாக வருகின்ற தண்ணீர் அங்கே சாகுபடி செய்து வைத்திருக்கின்ற பயிரை பாதித்து விடாமல் இருப்பதற்காக இப்படி வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காவிரி ஆற்றுப்படுகைக்கு மிக அருகாமையிலே இருக்கின்ற இந்த கந்தர்வ கோட்டை, இங்கே அருகாமையில் இருக்கின்ற கரம்பக்குடி, புதுக்கோட்டை போன்ற ஒன்றிய பகுதிகளுக்கெல்லாம் ஒரு கால்வாயை அமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு, நம்மை அடிமைப்படுத்திய அரசு விரும்பியது. ஆனால் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஆங்கில அரசு நாம் வாழ வேண்டும் என்று எண்ணி இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் அன்றைய தினம் அறிவித்தது. ஆனால் இன்றைய தினம் 66 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பின்னாலும் கூட அந்த காவிரி உபரி கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இன்று வரை அந்த திட்டத்தை பற்றி எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கவலைப்படவில்லை, எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கவலைப்படவில்லை. தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த பகுதியிலே அரசின் சார்பில் முந்திரி தொழிற்சாலை அமைக்கப்படும். இது ஒரு ரெடிமேடு வசனங்க. ஏன்னா முந்திரி இங்க கிடைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க தேர்தல் வந்துட்டாரு, கொஞ்சம் சண்டை இந்த தேர்தல் வந்துட்டாரு, முந்திரி தொழிற்சாலை இவங்களுக்கு கனவுல வந்துடும். எல்லாரும் மைக்க பிடிச்சு நாங்க முந்திரி தொழிற்சாலை வைக்க போறோம், நாங்க முந்திரி தொழிற்சாலை வைக்க போறோம் அப்படி எல்லா வேட்பாளரும் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏங்க நான் கேட்கிறேன், இந்த 66 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க தெரிந்ததை தவிர இந்த மக்களுக்காக அதை நிறைவேற்றி தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு எத்தனை முறை உங்களுக்கு கிடைத்தது? ஒரு முறையாவது சொன்னதை செய்தீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு புறத்திலே கல்வி நிலையங்கள் எல்லாம் அரசியல் கட்சியிலே கொள்ளையடித்த பணத்தை வைத்து திரும்பிய திசையெல்லாம் கல்லூரிகளாக இருக்கின்றது. சம்பாதித்த பணத்தை வெட்டி பார்க்க வேண்டும். 10 கோடியை 100 கோடி ஆக்க வேண்டும், 100 கோடியை லட்சம் கோடி ஆக்க வேண்டும் என்பதற்காக அரசியலிலே கொள்ளையடித்த பணத்தை கல்வித்துறையிலே முதலீடு செய்து கல்லூரிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். மற்றொரு முறையிலே பிராந்தி ஆலை, சாராய ஆலையை ஆரம்பித்து இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் சாராய உற்பத்தியை செய்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் உங்களிடத்திலே மெத்த பணியோடு கற்றுக் கொள்ளுகின்றேன். அவர்கள் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி, நம்மளுடைய வறுமையை பயன்படுத்தி, நம்முடைய ஜாதிய பிணவை பயன்படுத்தி நம்முடைய வாக்கு வங்கியை அவர்கள் அபகரித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக சற்று சிந்திக்க வேண்டுகின்றேன். ஏனெனில் நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது செய்கின்ற ஒரு சிறிய தவறுக்காக 5 ஆண்டுகள் மட்டுமல்ல 5 தலைமுறைகளுக்கு